ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. இது எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா பஞ்சத்தை பற்றி, குறிப்பாக உணவு பஞ்சத்தை பற்றி. அந்த மத்திய 24 இயேசுக்கிட்ட கேட்டாங்களோ உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு. அந்த இடத்துல இயேசு சொன்னார்ல பஞ்சங்கள்னு சொல்லியிருக்காருல்ல. குறிப்பாக இது எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா உணவு பஞ்சம். பர்டிகுலராக அந்த 6வது வசனம் சொல்லுது, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அப்போ அடுத்து இந்த கொரோனா அந்த 2வது முத்திரையின் காலம் முடிகிற போது அடுத்து பஞ்சத்தின் காலம், குறிப்பாக உணவு பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் அதை தான் சொல்ல ஆரம்பித்தோம். சரியாக 2021 லாஸ்ட்டில் மடகஸ்கர் அப்படிங்கிற பகுதியில் மிகப்பெரியதான ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்போ ஐநா சபையில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, பூமியானது பஞ்சத்துக்குள்ள போது காலநிலை மாறிடுச்சு, நிறைய இடம் இனி பஞ்சத்தில் மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மடகஸ்கர் பகுதியில் ஜனங்களுக்கு சாப்பிட வழி இல்லாமல் பூச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்து ஹைத்தின்னு ஒரு பகுதி, அங்கே ஜனங்க சாப்பிட வழி இல்லாமல் மண்ணை குழச்சி கொஞ்சம் உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன் நினைக்காதீங்க, இதெல்லாம் நடந்துச்சு. இது ஹைத்தி பகுதியில் ஜனங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், பின்னாடி மண்ணை குழச்சி காய வச்சு சாப்பிடுவாங்க. பின்னாடி பாருங்கள், மண்ணை குழச்சி காய வச்சு சாப்பிடுவாங்க, உப்பு போட்டு அதை எடுத்து இப்போ அவங்க எதிரிலேயே அவங்க சாப்பிடுவாங்க. அதை தான் அவங்க வியாபாரம். வேலைக்கு போகிறவங்களுக்கு இப்போ நம்ம தோசை இப்போ எல்லாம் வியாபாரம் வடை வியாபாரம் பண்ணுற மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. இதை எடுத்து தான் அவங்க குடும்பத்துக்கு சாப்பிடுவாங்க. இதை போய் ஐநா சபையில் எடுத்து போட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளது மடகஸ்கர் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சி சாப்பிடுவாங்க. இதான் அஃபீஷியலாக பஞ்சம் ஆரம்பித்ததுக்கு ஐநா சபை வெளியிட்டுச்சு. உலகம் முழுக்க பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. அப்போ இந்த காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம். பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு, அந்த 3வது முத்திரையின் காலம் தொடங்க போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போவும் தான் நம்ம தானே அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டோமே, அசட்டை பண்ணுவோமே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022 நேரடியாக ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு. குறிப்பாக என்ன பஞ்சம்னு கேட்டிங்கன்னா உணவு பஞ்சம் வந்துச்சு. நாடே திவால் ஆயிடுச்சு. அன்னைக்கான உணவு பஞ்சம் இன்னைய வரைக்கும் ஸ்ரீலங்காவில் விலைவாசி உச்சத்தில் தான் இருக்குது. இன்னை வரைக்கும் இறங்கலை. அங்கே ஆரம்பிச்சிச்சு. அடுத்து 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 எல்லா நாடுகளிலும் பஞ்சம் உச்சத்தை தொட ஆரம்பிச்சிச்சு. இந்த காலகட்டத்தில் தான் அந்த 6வது வசனம் இருக்கு பாருங்க, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி. இந்த வசனம் அப்படியே துல்லியமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், 2021 லாஸ்ட்டில் நவம்பரில் அந்த காலகட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்திலே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை போட்ட உடனே உக்ரைனில் கோதுமை உற்பத்தி நின்றுச்சு. ரஷ்யாவில் கோதுமை உற்பத்தி இருந்துச்சு, அவங்க ஏற்றுமதி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஐரோப்பா முழுக்க பாதிக்கப்பட்டுச்சு. கோதுமை உற்பத்தியில் 3வது நாடு இந்தியா. இவங்க சொன்னாங்க எங்களுக்கே பத்தாது, நாங்களும் ஏற்றுமதி பண்ண போகிறதில்ல, நிறுத்திட்டாங்க. ஸோ கோதுமை உலகம் முழுக்க தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே வசனம் சொல்லுதில்ல, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. அந்த காலத்தில் இது எழுதின காலத்தில் பைபிள் காலத்தில் 200 பணம் இருந்தால் குறைஞ்சபட்சம் 10,000 பேர் சாப்பிட்லாம். 5,000 பேர் வராங்களா, 5 அப்போ 2 மீன். உங்களுக்கு தெரியும் தானே, 5,000 புருஷர் வந்தாங்க, பெண்கள் குழந்தைங்க அவங்களாம் ஒரு 5,000 வச்சாலும் 10,000 பேர். அவங்களுக்கு சாப்பாடு போகும்போது கேட்கும் போது சீஷர்கள் சொல்கிறாங்க 200 பணம் ஆகும். அப்போ 200 பணம் இருந்தால் எத்தனை பேர் சாப்பிட்லாம்? கிட்டத்தட்ட 10,000 பேர் சாப்பிட்லாம். அப்போ ஒரு பணம்னா கணக்கு போட்டுக்குங்க, குறைஞ்சது ஒரு 100 பேர் சாப்பிட்லாம், அல்லது ஒரு 50 பேராவது சாப்பிட்லாம். இப்போ ஒரு 50 பேர் சாப்பிட்ணுன்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க, 50 ரூபானா கூட 2,500 ரூபா. ஒரு ஆளுக்கு 50 ரூபா சாப்பாடுனா கூட அந்த அளவுக்கு விலைவாசி விற்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கரெக்டாக 2023 உலகளாவிய கோதுமை பஞ்சம் வந்தபோது பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமை 1,500 ரூபாய்க்கு வித்துச்சு. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1,500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? ஸ்ரீலங்காலெல்லாம் 3,000 ரூபாய், பர்மாலெல்லாம் மியான்மர் கிட்டத்தட்ட 5,000 10,000 ரூபாய். அந்த அளவுக்கு விலைவாசி இப்பவும் அப்படி தான் இருக்குது. இப்பவும் அப்படி தான் இருக்குது.
நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இதெல்லாம் நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அதான் பிரச்சனையே. இப்போது கொரோனாவுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை என்னமோ இருந்துச்சு. ஆனால் கொரோனா அப்போ ஆண்டவர் சொன்னார் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டோன்னு. 100 ரூபா தாண்டிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறோம். இப்போது அரிசியின் விலை இந்த 2022க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் 30 ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கி அரிசியின் விலை 60-70 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. அப்படி தானே? 60-70 ரூபாய்க்கு போயிடுச்சு. 100 ரூபாயை தாண்டோம். 100 ரூபாயை தாண்டோம். 100 ரூபா இருக்கும், அரிசி இருக்காது வாங்கிறதுக்கு. நான் சொல்லலை, உலகளாவிய பஞ்சம் வந்துருச்சு. இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்தியாவிலேயே கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சான். 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கோதுமை கிடங்குகளில் சேமிப்பு குறைஞ்சிருச்சு. அரிசி ஏற்றுமதிக்கு தடையே போட்டாங்களாமா வறட்சி காரணமாக. இதெல்லாம் பேப்பரில் வந்த செய்தி. உணவு பஞ்சம் உச்சத்தில் இருக்குது எல்லா நாட்டிலையும். இந்த உச்ச நிலை இந்த வருஷம் அடையும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம். ஏன்னா அடுத்த உணவு 3வது இது வரும்போது கரெக்டாக ட்ரம்ப் வந்தாப்புல. இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஏற்றி விட்டாப்புல. 25% டேக்ஸு, 10% டேக்ஸு எல்லாம் ஏற்றி விட்டாப்புல. எல்லா பொருட்களும் உணவு பொருட்கள் உட்பட எல்லா பொருட்களும் விலைவாசி ஏற தொடங்கிருச்சு. நேற்று அவர் நேரடியாகவே சொல்லிட்டார், பிரதமர் உட்கார வச்சுக்கிட்டு, உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா வரி போட போகிறோன்னே சொல்லிட்டார். டிவியில் வந்துச்சு, யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது உலகளாவிய உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போக போகுது. இந்த உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போகிற மிக முக்கியமான காலகட்டத்துக்குள் நாம் இருக்கிறோம். வேதம் சொன்னபடி பர்டிகுலராக இந்த காலகட்டம், அந்த 3வது முத்திரை, 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை, எல்லாம் இப்போ விலைவாசி உச்சத்தில் இருக்குது. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஒரே காரியம்தான், ஆண்டவர் ஏன் தான் இப்படியெல்லாம் அனுமதிக்கிறாரோ இல்லையா? இன்னொன்று சொல்ல போகிறீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். ஆனால் வசனம் சொல்லுது இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நடந்துக்கிட்டு தானே இருக்குது. கொரோனா வந்தால் தானே செஞ்சிச்சு. லட்சக்கணக்கில் ஜனங்க செத்து போனாங்க தானே. 1ஆம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் எல்லாம் வந்துச்சு தானே. எல்லாம் வசனத்தில் உள்ளது தானே. இவ்வளவும் பைபிளில் உள்ளது நடக்குது. ஆனாலும் நீங்கள் திருப்பி அதையே தான் சொல்லுவீங்க, நடக்காது நடக்காது நடக்காதுமீங்க. நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நடக்காது நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் ஆயத்தப்படாததுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு சால்ஜாப். அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ரீசன். ஏன்னா நீங்கள் ஆயத்தம் இல்லை. நம்ம பையன் சொல்லுவான்ல, ஏன்டா படிக்கலை, அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்டா படிக்கலை, அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் அப்பயே சொல்லிட்டாங்க இதான் வரப்போகுதுன்ட்டு, அதெல்லாம் படிச்சுட்டேன்பா. ஏன்னா அவன் படிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதே காரணத்தை தான் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன இப்போ பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை சுற்றி இவ்வளவும் கொடுத்துருக்கிறார். வீடு வாசல் குழந்தை பிள்ளை குட்டி எல்லாம். நீங்கள் இதையெல்லாம் பெருசாக பார்த்துட்டு பரலோகத்துக்கு போகிறத மறந்துட்டீங்க. பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் இந்த கூட கொடுக்கப்படுகிற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறத தேடுறதை விட்டோம். இன்றைக்கி அதை பற்றி கவலையே இல்லை நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா போதும், மிச்சம் 6:45 நாள். ஏன்னா அது ஒரு 2 மணி நேரம் தானே வந்துட்டு போகிறீங்க. அதே அப்புறம் சில ஆட்கள்லாம் வந்துட்டு சர்ச்சை விட்டு பரபரப்பாக போய் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதுவும் கடைசியில் உட்காந்துருப்பாங்க. என் ஆத்மாவேன் பாஸ்டர் சொல்லி கண்ணை முடிக்கும் போது யாருமே இருக்காது. எல்லாம் கைவிடப்பட்ட கூட்டமாக இருப்பார். பாஸ்டர் மட்டும் தனித்து விடப்பட்டிருப்பார். எல்லாம் ஓடும். கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு சர்ச்சு இது இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் 2 மடங்கு, ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் 3 மடங்கு. இன்றைக்கி இருக்கிற விலைவாசி விற்கிறதுல அப்படி இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதை விட்டு விட்டீர்கள். சபை கடமைக்கான இடம், ரிலீஜியஸ் சைட். அது என்ன, போவாட்டி பாஸ்டர் கேட்பார். அங்கே போவாட்டி பாஸ்டர் அடுத்த வாரம் கேட்பார், ஏன் வரல அப்படின்னு கேட்பார். இன்னும் சொல்ல போனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, சாமி கண்ணை குத்திரும். அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாட்டி இருக்கிற ஆசீர்வாதமும் பிச்சுக்கிட்டு போயிடுமோ, இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு போய் ஆண்டவருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவோம். போய் கவனிக்கிறோமோ இல்லையோ உட்காந்து தூங்கிட்டாது வருவான். கேட்டால் பாஸ்டருக்கு வந்தேனே, நீங்கள் பார்க்கலையா, எங்கே இருந்தீங்க, கீழே எங்கே உட்காந்தீங்க, டீ கடையில் எதிரில். செய்தி கேட்டு டீ கடை வரைக்கும் கேட்டுச்சு. பிஸ்கெட்டை தின்னுக்கிட்டு டீயை பார்த்துக்கிட்டு அப்படியே போன கிரேப்லாம் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர் இவங்கெல்லாம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் பரலோகத்துக்கு ஃபஸ்ட்டு நுழையணுமா. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஏமாறுவதற்கு ஆண்டவர் பாஸ்டர் அல்ல. உங்கள் முக பாவனையை பார்த்து ஏமாறுறது ஊழியக்காரங்க ஏமாந்துருவாங்க. கர்த்தர் ஏமாற மாட்டார். அவருக்கு தெரியும். ஒரே கேள்வி தான் கேட்பார், ஒரு நாளைக்கு உட்காந்து 9 மணி நேரம் ஃபோன் பார்க்க முடியுது, 30 நிமிஷம் உனக்கு பைபிள் பார்க்க முடியலையான்னு கேட்பார். அப்போ எங்கே போவிய?
உட்காந்து 3 மணி நேரம் டிவி பார்க்க முடியுது, சீரியல் பார்க்க முடியுது, கேம்ஸ் விளையாட முடியுது, IPL 2020 பார்க்க முடியுது. வெட்டியாக உட்காந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாத ஐநா சபை கணையெல்லாம் கதைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறிய, அரசியல் கதை பார்க்குறிய, ஆனால் பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கேட்டால் எப்படியும் நீங்கள் இதெல்லாம் படித்து நாளைக்கு சட்டசபையில் போய் பெரிய ஆர்குமெண்ட் பண்ண போகிற மாதிரி, ஆனால் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் நாளைக்கு நியாய தீர்ப்பில் கேள்வி கேட்கும்போது பதிலே சொல்ல முடியாது. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உங்களை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, உங்கள் வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். நீங்கள் ஊழியக்காரனை ஏமாத்திடலாம், ஊழியக்காரன் கொஞ்சம் அப்படியே பாவம் போல் இருப்பாங்க, ஐயோ பாவம் பிரதர் நேற்று ஃபுல்லாக வேலை பிரதர், அதனால் காலையில் தூங்கிட்டேன்னா அவங்க விட்டுருவாங்க. அதுவே ஆண்டவர் கேட்பார். இதுவே ஒருத்தன் 500 ரூபா தரான், 5000 ரூபா தரானா முழிச்சிட்டு ஓடுவியா மாட்டியா? ஓடுவீங்க தானே? தூக்கம் வந்தாலும் ஒரு டீயை குடிச்சிட்டு ஓடுவீங்க தானே? ஆண்டவர் கேட்பார். அதுக்கு போக முடிஞ்சிச்சு, என் செய்தி கேட்க வர முடியலையா? 5000 ரூபா வச்சுக்க, அதால் பரலோகம் வாங்க முடியுமா பாருன்ட்டு அனுப்பி விட்டுருவார். நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் நாம் உணவு பஞ்சத்தின் காலத்தில் இருக்கிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஒன்று சொல்கிறார் பாருங்க, அந்த 6வது வசனத்தில், ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது. என்ன ப்ராஃபஸி பாருங்க, தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தை ஒவ்வொரு முறை சொல்லும் போதுமே எனக்குள்ள ஆவியில் ஒரு உற்சாகம் வரும். எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு கோதுமை தட்டுப்பாடு வரும். எப்போ வரும்? ஒரு கொள்ளை நோய்க்கு அப்புறம் வரும். அந்த கோதுமை எப்படி இருக்கும்? 1 பணத்துக்கு 1 படி கோதுமை விற்கும். அந்த காலகட்டத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படாமல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குறைவுபடாமல் கிடைக்கும்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய், கச்சா எண்ணெய்னு சொல்லுவாங்க. ஓபெக், உலகத்தினுடைய ஓபெக்னா ஆயில் ப்ரொடியூசர்ஸ் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் உலகத்தையே தாங்கி பிடிக்குது. இன்றைக்கும் பெட்ரோல் அந்த கச்சா எண்ணெய் நாமினல் விலையில் தான் இருக்குது. ஆனால் விலை ஏறினாலும் இருக்குது. இன்னும் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ஆயில் இருக்குதாமா, குறையில. கோதுமை குறைஞ்சி போச்சு இல்லை, அரிசி வறட்சி இல்லை, ஆனால் ஆயில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதே ஆயில் தான். வெறும் கச்சா எண்ணெய் மட்டும் இல்லை, இந்த எண்ணெய் மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே சன்ஃப்ளவர் ஆயில். என்ன ஆயில்? அவ்வளோ சன்ஃப்ளவர் இந்தியாவில் இருக்குதா? நீங்கள் சொன்னால் கேட்கவா போகிறீங்க? இருந்துட்டு போட்டோம். அதுவும் இதே மாதிரி கீழேருந்து எடுக்கிற ஆயில் தான். சன்ஃப்ளவரை புழிஞ்சா, ஒரு ஃப்ளவரை புழிஞ்சா கூட இவ்வளோ எண்ணெய் வராது. நீங்கள்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு எப்படியும் 4 கிலோ 3 கிலோ யூஸ் பண்ண மாட்டீங்க. சிக்கன் 65 பொரிச்சு எடுக்கிறீங்க தானே? எப்படி இருந்தாலும் எடுப்பீங்களே. ஒரு 3 கிலோ 4 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர் ஆகும்ல. அப்போ இந்தியா முழுக்க கணக்கு போட்டுங்க, உலகம் முழுக்க போடுங்க, அவ்வளோ சன்ஃப்ளவர் எங்கே இருக்கு? அதுவும் கீழிருந்து எடுக்கிற எண்ணெய் தான். இந்த எண்ணெய் தான் இப்பொழுது உலகத்தின் பொருளாதாரத்தை என்ன செய்து காப்பாற்றிட்டு இருக்கு. இதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கீழேருந்து எடுக்கிறோம்ல எண்ணெய், இந்த எண்ணெய் பூமிக்கடியில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது 1857 தான். கலிஃபோர்னியாவில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு இப்போ உலகத்தின் நாடுகளுக்கு, எல்லா நாடுகளுக்கும் சப்ளை பண்ணுறது சவுதி அரேபியா, இவங்களாம் பண்ணுறாங்க, மத்திய கிழக்கு. இவங்ககிட்ட என்ன இருக்கிறத கண்டுபிடிச்சதே 1930களில் தான். அதை முதல்ல தோண்டி எடுத்ததே 1946. யோசித்து பாருங்க, 1946 40 தான் எண்ணெயே வருது வெளியே. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, கோதுமை தட்டுப்பாடு இருக்கிற காலத்தில் எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பர்ஃபெக்டான ப்ராஃபஸி பாருங்க. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் வேதமும் உலகத்தில் எங்கும் இல்லை. அது நம்முடைய தேவனும் நம்முடைய வேதமும் மட்டுமே. அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் சந்தோஷப்படணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட மகத்துவத்தின் புக்கை கொடுத்துருக்கிறார் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு, மொத்தம் தட்டுப்படும், உணவு பஞ்சம் வரும், ஆனால் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். அடுத்து அங்கே வசனம் இருக்குது, திராட்சை ரசம், ஒயின். இன்னைக்கு உங்களுக்கு அதை பற்றி சொல்லவே வேண்டாம். பல நாட்டையே ஒயின் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. பொருளாதாரத்துக்கு தேவையானதெல்லாம் எதில் தான் இருக்குது? குடிமகன்கள் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா கடைசி காலத்தில் இது ரெண்டும் ஆண்டவர் சொல்வார், லூக்காலையும் சொல்வார், மத்தேயிலையும் சொல்வார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில் புசித்து குடித்து அப்படிம்பார். இதே லூக்கால சொல்லும் பொழுது பெருந்திண்டியினாலும் குடி வெறியினாலும் பார். இது குடி வெறியின் காலம். இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க குடிவெறியின் காலம்.
அதை தான் பைபிள் சொல்லுது, எண்ணெயும் திராட்சரசமும். ஆண்டவர் சொன்ன 3வது முத்திரையின் காலம் போய் கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சம், உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போகும். இன்னும் ஒரு ட்ரம்ப் போட்டிருக்கிறார் வரி, இது மட்டும் இல்லை, அது இல்லாமல் யுத்தம் ஒன்று ஆரம்பிக்க போகுது. யுத்தம் ஆரம்பிச்சிச்சு, இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்கு ஆகிடும். அரிசி கிடைக்காது, ரேஷன்லேயும் இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கிங்கம்பாங்க. வெளிநாட்டிலேருந்து அரிசி இறக்குமதி பண்ணுற அளவுக்கு போகும். பில்கேட்ஸ் அரிசியெல்லாம் கொடுப்பாரு உங்களுக்கு, அவர் கம்ப்யூட்டர் தானே கொடுத்தாரு, அரிசியும் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போகிற காலகட்டத்துக்குள் நாம் இருக்கிறோம். வேதம் சொன்ன 3வது முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த காலத்திலையும், இந்த பஞ்சத்தின் காலத்திலையும் 2 முக்கியமான வேலையை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொரோனாவில் மிஸ் பண்ணிட்டோமா, இப்போ பஞ்சத்தில் அதை பிடிக்கணும். என்ன முக்கியமான விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இப்போ பஞ்சம் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, கண்ணுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு நோய் வரப்போகுதுன்னு ஐநா சபை, உலக சுகாதார மையம் சொன்னாங்க, பார்த்தீங்கல்ல. இப்போ பஞ்சத்துக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது அவங்க சொன்னது தான். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். இது அஃபீஷியலாக ஐநா வெளியிட்டது. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? 2030க்குள்ள இந்தியாவில் மட்டும் 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 2030னா இது 2025, இன்னொரு 4 வருஷம் தான் இருக்குது. ஏன்னா 30னா 30வது வருஷம் தான் பஞ்சம் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தா தான் 30ல் என்ன வாங்குகிறோம், 9 கோடி பேருக்கு போகும். இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் மட்டும் 9 கோடினா, இவ்வளோ பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச நாடுலே 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதுன்னா ஆப்பிரிக்காவை நினச்சி பாருங்கள். அந்த நாடுகள்லாம் என்ன ஆகும்னு பாருங்கள். எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்க போகிறாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேதம் சொன்னபடி இப்பொழுது மிக முக்கியமாக பஞ்சத்தின் உச்சத்துக்கு உலகம் போக போகிறது. உச்சம்னா என்ன? முதல்ல பொருள் இருக்கும், விலைவாசி ஏறி இருக்கும். சொன்ன மாதிரி அரிசி 100 ரூபாய்க்கு போயிடும், பருப்பு கிருப்பு எல்லாம் போயிடும், பெட்ரோல் எல்லாம் 100 ரூபாயில் தான் இருக்குது, இன்னும் போகும். இப்படி இருக்கும்போது ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த பொருளை பணக்காரங்க மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பணக்காரங்களுக்கும் பணம் இருக்கும், ஷெல்ஃபில் பொருள் இருக்காது. கொரோனாவில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போடும்போது ஃபஸ்ட்டு போகும்போது பொருள் இருந்துச்சு, இருந்தவங்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து போகும்போது பாருங்கள், காசு இருந்துச்சு, ஷெல்ஃபில் என்ன இல்லை, பொருள் இல்லை. அதே மாதிரி நிலைமை தான் வரும். இப்போது பஞ்சத்தின் உச்சத்துக்கு போகும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே இப்போ உங்களுக்கு மைண்டில் ஒன்று தோணும். என்ன தோணும் அப்படின்னு கேட்டால், இந்த பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த ஆள் வேறு வீடியோ போட்டு காட்டான், ஏற்கனவே இந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி சொல்கிறாப்புல, வாயை வச்சு தொலைக்கிறாப்புல, அப்படி தான் நினச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம் கேட்டிருப்பீங்க எல்லாரும்? ஆமாம், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருந்திருக்கும் இல்லையா? வாலாகாமல் தலையாவாய், பலுகி பெருகுவாய். யாராவது பஞ்சம் வரும்னு சொன்னாங்க? சொல்ல தானே? சரி, நான் சொல்லிட்டு போகிறேன். சரியா? இவர் வேற அடுத்த வருஷம் வருவேன்றார். இப்போ எத்தனை பேர் இவர் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அந்த ஆலயத்தோட நிறுத்துங்க. அந்த ஆள் ஒரு நல்ல வார்த்தையும் பேசி தொலைய மாட்டேங்கிறான். ஆக்சுவலாக எல்லாரும் இப்போ எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் தான் அடிக்கடி சொல்வேன், ஒரு பயமுறுத்துகிற ஊழியக்கார மாதிரி நாக்கி வச்சுருக்காங்க. ஒருத்தர் போடுறாரு கமெண்ட்டில், எங்கள் வீடியோ வரும்போது அவர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுறாரு, ஆண்டவரே இந்த நாள்லையாவது இந்த ஆள் நல்லபடியாக பேசட்டும்பா அப்படின்னு வர்ற. அதாவது எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட் போயிடுச்சுன்னா, நடக்கிறது நடக்கட்டும், ஆனால் கேட்குறது சந்தோஷமாக இருக்கணும், காதுக்கு இனிய பிரசங்கம் வரணும், உண்மையை சொல்லிடாதீங்க, சத்தியத்தை சொல்லிடாதீங்க. நம்மக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்? சாவே வராது, நல்லபடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அடுத்த வாரம் வரும். ஆனால் அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாதான்? அதை சொல்லக்கூடாது, மனிதாபிமானம் கிடையாதுங்கன்றாங்க. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, நீ போய் சொல்லு, அவங்ககிட்ட போய் சொல்லுங்கிறாரு.
தேவாலயத்தை ஒருத்தர் இடிக்க வரப்போகிறான், போய் எரேமியா கிட்ட சொல்கிறார், போய் சொல்லு. அவர் இடத்துல எசேக்கியேல்கிட்ட சொல்கிறார், போய் சொல்லு. அது சொல்லிட்டு வேற சொல்லுவார். அவன் கேட்க மாட்டான், ஆனாலும் சொல்லும்பார். அது கேட்காது, வணங்கா கழுத்துள்ள ஜனம் கேட்காது, ஆனாலும் போய் சொல்லு. ஸோ பைபிள் வந்து உண்மையை சொல்ல விரும்புது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, என்ன தீர்க்க தரிசனம் கொடுத்தாங்கலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. பைபிளில் சொல்லியிருக்கிற காரியம் இதுதான் நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி வரப்போகிறது நிச்சயம் தெரிஞ்சு போச்சு, இப்போவே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்டாக் போட்டுருவோம். எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், பரணி மேலே ஒரு 2 மூட்டை அரிசி, ஒரு 2 மூட்டை உளுந்து, தோரம்பருப்பு, ஆயில் எல்லாத்தையும் மேலே வைப்போம். ஒரு வேலை வந்தால் பார்த்துக்கலாம், ஒன்றும் என்ன ஆக போகுது, இந்த ஆள் சொல்லியிருக்கிறானே எதுக்கு வம்பு அப்படின்னு யோசிக்கிற ஒரு குரூப் இருக்கும். கண்டிப்பாக போகும்போதே வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிகிட்டே போவாங்க, எப்பா எதுக்கும் 2 மூட்டை வாங்கிடுவோமாப்பா, பிரதர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கவனிங்க, அப்படி வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொரு வசனம் நடக்கும். என்ன வசனம்னா, சேர்த்து வைக்காதே, சேர்த்து வைத்தால் அவைகளை திருடனும் பூச்சும் அரித்து போகும். இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று அதை சொல்லு, இல்லை இதையாவது சொல்லு, ஏதாவது ஒரு பக்கம் எங்களை போக விடு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவனிங்க, திருப்பி திருப்பி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இது எல்லாம் வெளியே தான் சம்பவிக்குமே ஒழிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளும் கர்த்தர் அதை அனுமதி கொடுக்கவே மாட்டார். எல்லா நாளும் தேவ பிள்ளைகளை அவர் பறந்து காக்கிற பட்சியை போலத்தான் பாதுகாப்பார். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வரட்டும், ஆனால் எலியா இருக்க வீட்டுக்குள் பஞ்சம் வராது. அது குதிரைக்கு புல்லே கிடைக்காது, ஆனால் அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. எப்படின்லாம் கேட்கக்கூடாது, அவ்வளோதான், வரும். ஏங்க ராஜா வீட்டிலேயே சாப்பாடு இல்லையா, ஆனால் நமக்கு காக்கா கொண்டு வரும். எங்கிருந்து வரும், எப்படி வரும்லாம் தெரியாது, ஆனால் வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், இது உலகத்தில் வரக்கூடிய பஞ்சம். உங்களுக்கும் எனக்கும் போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, யாருக்குமே சாப்பாடு கிடைக்காத காலத்தில் கேரித்தாற்றங்கரையில் வச்சு ஆண்டவர் காக்கா வச்சு போஷித்தார். ஒரு நாள் வந்தது, காக்காவே பறக்க முடியாத அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னார், எழுந்திருச்சு விதவின் வீட்டுக்கு போ, அங்கே சாரிபாத்தில் உனக்கு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கிறேன், அங்கே போனார். இப்போ அங்கே போனார். ஒரு நாள் வந்தது, விதவின் வீடும் இல்லை, காக்காவும் இல்லை, வனாந்தரத்துக்கு போயிட்டார், சூரச்செடிக்கு கீழே. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வீடும் இல்லை, காக்காவும் இல்லை, ஆனாலும் உன்னை நான் பசியிலே பஞ்சத்தில் விட மாட்டேன். பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் அதை காக்கலாம். ஒரு கூட்டம் சொல்லும், ஐயோ நமக்கு ஞானமாக நடந்துக்க வேண்டாமா, அவங்க ஞானத்தை தூக்கி தயவு செய்து குப்பை தொட்டியில் போடுங்க, நீங்கள் தேவ ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்க. இந்த ஞானத்தை யூஸ் பண்ணி தான் மாட்டிட்டு முழிக்கிறிய. யோசிச்சு போய் மாட்டுவான் நம்மால். ஜபத்தோடு கொண்டு போய் வெளிநாட்டில் ஒருத்தங்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான்னு பணத்தை கொடுப்பாங்க, ஓடி போயிடுவான். ஜபத்தோடு தான் கொடுத்த ஆண்டவர் சொல்லுவார், இங்கேயே வேலை பாருன்னு. கேட்க மாட்டாங்க. அமெரிக்காவில் பார்த்தா தான் வேலை. அன்றைக்கி பார்த்து நியூஸ் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு. ஒரு ஆள் சொல்கிறாரு, அமெரிக்காவிலேருந்து விலங்கோட கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவரை போய் டிவியில் பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாரு, அமெரிக்கா போகிறதுக்கு 42 லட்சம் செலவு பண்ணேன். அதுவும் ஊர் ஊராக போய் கஷ்டப்பட்டு போயிருக்கிறார். இந்த 42 லட்சத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடைக்கண்ணியை வச்சு பொழைச்சிருக்கலாமா இல்லையா? அந்த 42 லட்சத்தை இங்கே பொழைச்சிருக்கலாம் இல்லை? அந்த 42 லட்சத்தை இங்கே நம்மள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் அழகாக பெரிய அழகாக எத்தனையோ ஐடியா வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு 42 லட்சம் செலவு பண்ணி விலங்கோட வரணுமா? கேட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐடியா பண்ணி போனேன்பா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் வீட்டுக்குள்ளே எலியா இருந்தால் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. எலியா வரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் இல்லை, இருந்தது ஒரே ஒரு அப்பந்தான். எலியா உள்ளே வந்தார், மாவும் எண்ணெயும் குறைவுபடலை. அதே தான் இப்போவும் நீங்கள் செய்யணும். உங்கள் வீட்டுக்குள் தேவன் உலாவுகிறவராக இருக்க வேண்டும். அதை மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் எந்த குறையும் வராமல் பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வீட்டுக்குள்ளே டிவி இருந்துச்சு, டிவியில் சீரியல் ஓடிச்சு, டிவியில் சினிமா ஓடிச்சு, டிவிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ் ஓடிச்சுன்னா கர்த்தர் இருக்க மாட்டார்.
கர்த்தர் பாளையத்துக்குள் உலாவும் போது அவர் அருவருப்பானவைகளை கண்டார், வெளியே போயிடுவார். புறமே போகிற தேவன். வீட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்து எல்லா சேட்டையும் பண்ணுவீங்க, கர்த்தரும் போஷிக்கணும்னு அது நடக்காது. இப்பவும் சொல்கிறேன், இந்த பஞ்சத்தில் தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேவனை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கும் தேவனை தேடாதவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்ட போகிறார். ஆண்டவர் செய்வார். அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கிறவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. கர்த்தர் கைவிட மாட்டார். பஞ்சகாலம் வருது, அதனால் அதை செய்வோம் இதை செய்வோம் இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், இதை விட பஞ்சம் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எந்த வந்தாலும் வசனம் தெளிவாக சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா நம்மை பறந்து காக்கிற நிழல் ஒன்று இருக்கிறது. அந்த நிழல் கர்த்தர் என்கிறதான நிழல். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் உங்களை போஷிக்க போகிறார், ஆனால் நிறைவாய் போஷிப்பார். கரெக்டாலாம் கொடுக்க மாட்டார். நம்ம ஆண்டவர் எப்போ கொடுத்தாலும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். அங்கே அப்பமும் 5000 பேருக்கு அப்பமும் மீன் கொடுத்தாரல்ல, மிச்சம் 12 கூடை நிறைய எடுக்கும்படி தான் கொடுத்தார். 4000 பேருக்கு கொடுத்தாரல்ல, அப்பவும் 7 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் எப்போவுமே அவருடைய கை குறுகவே இல்லை, நிறைய தான் கொடுப்பார். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு அப்படி தான் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆனால் எதுக்கு தெரியுமா? எதுக்கு எக்ஸஸ்? நீங்கள் நினச்சிக்கூடாது ஆண்டவர் நம்மளை நாளைக்கு கொடுத்துருக்கிறாருன்னு. ஒரு நாளும் கர்த்தர் நாளைக்கு தரவே மாட்டார். நாளை தினம் குறித்து கவலைப்படாதேம்பார். கர்த்தர் எதுக்கு உங்களுக்கு நிறையா தரப்போகிறார் தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டது போக ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்படி தான் கர்த்தர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தருகிறார். ஆண்டவருக்கு கணக்கு நல்லா தெரியும், 4 பேர் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு. அதை கொடுக்காம ஏன் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 4 பேருக்கு இருக்கிற மாதிரி தராருன்னா, மிச்ச மீதியை ஃப்ரிட்ஜில் போட்டு பூட்டி வார கணக்காக சுடு பண்ணி சாப்பிட்றதுக்கு இல்லை. சில ஆட்கள்லாம் எதையும் யாருக்கும் கொடுக்குற எண்ணமே வராது. அப்படியே மிக்சியில் அதை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுவிட்டு வச்சது கூட தெரியாமல் ஒரு வாரம் கழித்து ஃப்ரிட்ஜை திறந்துட்டு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது எப்போ வச்சோம் உள்ள நம்ம, இது என்ன அது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் யாருக்கும் கொடுக்குற மனசு மட்டும் வரவே வராது. அது கடைசியில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை கொண்டு போய் உள்ளே தான் தூக்கி போடும். படுக்க போகும்போது இருக்கிற முக்கியமான வேலையில் ஒன்று எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சா, இதை செக் பண்ணுறது, கேஸ் மூடியாச்சா, கதவு மூடியாச்சா, அதில் ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சாச்சா. எங்கள் அம்மா காலத்துலலாம் மிச்ச மீதி இருந்தால் நைட்டில் யாராவது சாப்பாடு இல்லாமல் வருவாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நைட்டு பாத்திரத்தை கழுவிட்டு படுக்கிறதுங்கிறது ஒரு வேலை. நம்ம ஊரில் படுக்கும் போது பாத்திரத்தை கழுவிடுவாங்க. இதெல்லாம் பாத்திரத்தெல்லாம் கழுவுறதே இல்லை. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மலை போல் குமிந்திருக்கும். நான் உங்களை சொல்ல, நீங்கள் தங்கம். மிச்ச மீதியை யார்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு கொடுத்துருக்கிறாரு. சாப்பிட முடியலன்னு தானே இருக்குது. அதை ஏன் ஏழை ஏழைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சோதோமை பற்றி உங்களுக்கு வேதம் சொல்லுது. அங்கே நமக்கு தெரிஞ்சிருக்கு பாவம் உச்சத்தில் இருந்துச்சு. ஆனால் அதில் இன்னொரு பாவம் இருந்துச்சாமா. ஆண்டவர் எசேக்கியேல் புத்தகத்தில் எழுதும்போது சொல்லுவார், சோதோமின் பாவம் என்னன்னு. அதில் எழுதும் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆகார திரட்சி இருந்துச்சான், எளியோரை பலப்படுத்தாமைன்னு இருக்கும். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலையாமா. உங்கள்கிட்ட ஏன் நிறைய கர்த்தர் கொடுக்குறார் தெரியுமா? உங்களுக்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் பேர பிள்ளைக்கு, பிள்ளைகளின் பிள்ளைக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இல்லை. எவ்வளோ இருந்தாலும் சிலருக்குலாம் கொடுக்குற மனசே வராது. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், இறக்கிற கிணறு சுரக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க, கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுவும் கர்த்தருக்கு பிடிச்சமானது ஏழைகளுக்கு கொடுப்பது, இல்லாதவனுக்கு கொடுப்பது. சிலர்லாம் இருக்கிறாங்க, இருக்கிறவனுக்கு கொடுப்பாங்க. யாராவது கல்யாணம்னா போய் அவங்ககிட்ட மொய் எழுதுறது 5000 ரூபாய். அப்போ எதுக்கு 5000 எழுதுனீங்க? அப்போ தான் அவன் நமக்கு 5000 எழுதுவான். அவன் ஒருவேளை 4000 எழுதிட்டானா ஃபோன் பண்ணி திட்டுறது, 5000 உனக்கு நான் எழுதுனேன், நீ 4000 எழுதியிருக்க. நம்ம எழுதுறத யாருக்குன்னா திருப்பி நம்மளை எவன் நல்லா கவனிப்பான்னு பார்த்து. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி எழுதுனீங்கன்னா உங்கள் பலனை அடைந்து தீர்த்து விட்டீர்கள். உங்களுக்கு திருப்பி செய்ய முடியாதவனுக்கு செய்யுங்க, அதன் பலன் பரலோகத்தில் இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். உங்கள் வீட்டு வாசலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்க, விசுவாசி மட்டும் இல்லை, ஏன்னா பஞ்சம் பசி என்பது எல்லாருக்கும் பொது. ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் தருவாய். உங்கள் மாவு பிசைகிற தொட்டி நிறைவாய் இருக்கும், எண்ணெய் நிரம்பி வழியும். கர்த்தர் உங்களுக்கு அந்த அளவுக்கு தருவார். ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் தருவார். ஆனால் ஒன்று, அது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்களுக்காக. இதுதான் நீங்கள் செய்ய போகிற ஊழியம். என்ன ஊழியம்? இயேசுவே சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். அவங்க கேட்குற, எப்போ கொடுத்தோம்? ஏழையாக இருந்த எளியவனாக இருந்த இவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இது நீங்கள் பண்ண போகிற மிகப்பெரிய ஊழியம். என்ன ஊழியம்னு கேட்டிங்கன்னா,
இப்போ நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? உலகமே பஞ்சத்தில் இருக்குது. இப்படி ஜிம்பாபேலையும் ஜாம்பியான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கேயும் அரசாங்கத்தாலேயே ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலையா. அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் காட்டில் இருக்கிற மிருகங்களை அடித்து சாப்பிடுங்க. தெரியும், படிச்சிங்களா அந்த நியூஸு? படிக்கலையா? இங்கே உங்க சொல்லிட்டாங்களா, எங்களால் உங்களுக்கு சாப்பாடு போட முடியல. என்ன சொல்றாங்க பாருங்க. Police have begun the process of culling over 700 wildlife animals including elephants in Namibian authorities have begun the process of culling over 700 wildlife animals including elephants in order to cope with the growing hunger in the region. For the past few months, global humanitarian organizations have raised alarm over the growing hunger crisis in parts. அந்த அம்மா பேசுறது மட்டும் மியூட் பண்ண முடியுமா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசாங்கமே சொல்லிருச்சு 700 மிருகங்களை என்ன செஞ்சிருங்க நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு. காரணம் என்னென்னா, அரசாங்கத்தால் சாப்பாடு கொடுக்க முடியல, ஜனங்களுக்கு முடியல. இப்படி ஒரு உலகளாவிய பஞ்சம் வரும்போது, கவனிங்கள், உலகளாவிய பஞ்சம் வரும்போது நீங்கள் ஒருத்தனுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? அரசாங்கத்தாலேயே கொடுக்க முடியல, இந்த கஷ்டத்தில் தனக்குண்டானவைகள்லேருந்து கொஞ்சத்தை கொண்டு வந்து இவன் கொடுக்குறானே, இவனே இவ்வளவு அன்புள்ளவனாய் இருப்பானால் இவனுடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார், இந்த சுபாவத்தை அவனுக்கு கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார்னு உங்கள் மூலமாக அவன் தேவனை பார்க்க போறாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? உங்க மூலமா கர்த்தர் வெளிப்பட போகிறார். உண்மையா செய்யணும். சிலர்லாம் அந்த பெருமைக்கு செய்வாங்க, செஞ்சுட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. இன்று 10 பேருக்கு நாங்கள் உணவளித்தோம், என் மனைவி 3 பேருக்கு, நான் 3 பேருக்கு, என் மகள் 2 பேருக்கு, என் மகன் 2 பேருக்கு. இது ஒரு பொழப்பு. இதை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு பெருமை ஃபேஸ்புக்கில் எடுத்து போகிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம், உன் பலன் தீர்ந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மை முத்தமாய் செய்யுங்கள். நீங்கள் செய்ய போகிற ஊழியம் இதுதான். இப்போ அவனுக்கு தேவை வரும்பொழுது, அந்த தேவை நீங்கள் சந்திக்கும் பொழுது, நீங்கள் அவனுக்கு சுவிசேஷத்தை உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள போகிறான். சுவிசேஷத்தில் ரொம்ப முக்கியமான சுவிசேஷம் என்ன தெரியுமா? நீங்கள் நிருபமாக வாழ்வது, நீங்கள் சாட்சியாய் நிற்பது. உங்களை பார்த்து அவன் இயேசுவை தெரிந்து கொள்ள போகிறான். அல்லேலூயா. பஞ்சகாலம் வருகிறது. அடுத்த வருஷம், இந்த வருஷத்திலிருந்து இன்னும் உச்சத்துக்கு தான் போகும். இதை ஒட்டி ஒரு பெரிய யுத்தம் ஒன்று வரும், 3ஆம் உலக யுத்தம். அதான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய யுத்தமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுது லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன வருமா? ஒரு மீட்பு வரப்போது. நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்முடைய மீட்பு மிக சமீபமாக இருக்கிறது. உம்முடைய வருகைக்கு அடையாளங்களை கேட்டபோது அந்த வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைக்கிரமமாய் நடக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது, ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வருகையில் நான் போகணும். வருகை வரப்போது தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அந்த வருகையில் போகணும். அவர் வாசப்படியில் தான் நிற்கிறார். எப்போ வேணாலும் நோவா உள்ளே விட்டு கதவை அடைச்சிருவார். அதே மாதிரி உங்களை என்னையும் ஒரு நிமிஷத்தில் மறுரூமாக்கி கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ நான் இந்த வருகையில் போகணும். என்ன செய்யணும்? ஒரு 7 காரியங்கள் இருக்கு. அதை மட்டும் 7 நிமிஷத்தில் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை நீங்கள் உண்மையாக சொன்னீங்கன்னா இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதான் ஃபஸ்ட்டு. நான்லாம் 2 தலைமுறை 3 தலைமுறை கிறிஸ்டின் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன், நான் கூட ரட்சிக்க பண்ணுமா? நீங்கள் நிதானித்து பாவம் செய்கிற வயசு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ரட்சிப்பு அவசியம். ஏன்னா வசனம் சொல்லுது, தாயின் கருவில் உருவாகும் போதே எப்படி உருவாகிறோமா? பாவத்தில் உருவாகிறோம். அதனால் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். இந்த ஞானசானத்தை அல்லாமல் வேறு ஞானசானம் பைபிளில் இல்லை. சிலர் கேட்பாங்க, ஞானசானம் எடுக்கணுமா? கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். பழைய மனுஷன் மரித்து போனான், புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறான்றதை நீங்கள் அடையாளப்படுத்துறது தான் ஞானசானம்.
இதை எப்போ எடுக்கணும்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்போ எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். சின்ன வயசில் எடுத்தோம், தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, குழந்தைகளை கொடுத்தாங்க. அதனால தான் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இந்த அறிவு வந்து விசுவாசித்து இயேசுவே மெய்யான தேவன், தேவனுடைய குமாரன் என்பதை அறிக்கை செய்து நீங்கள் எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? எடுக்காவிட்டால் வருகையில் போக முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க. ஸோ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா வருகை மிக சமீபம். கொரோனா நேரத்துக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் பேர் அசட்டை பண்ணாங்க. ஒருத்தர்லாம் என்கிட்ட சொன்னார், எருசலேமில் போய் தான் நான் எடுப்பேன், இங்கெல்லாம் எடுக்க மாட்டேன்னார். காலம் வந்தது, லாக்டவுன் போச்சு, எல்லா பக்கமும் மரணம். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டார், இப்போ ஏதாவது ஞானஸ்நானம் எடுக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டார். நான் கேட்டேன், எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ அர்ஜென்ட்டாக எடுக்கணுன்றீங்க? இல்லை பிரதர், பக்கத்து வீட்டில் நேற்று ஒருத்தர் போயிட்டார், எதிர் வீட்டில் ஒருத்தர் போயிட்டார், எதுக்கும் ஞானஸ்நானத்தை எடுத்துடலான்னு பார்க்குறேன்னாரு. நான் சொன்னேன், இப்போ எடுக்க முடியாது, சர்ச்செல்லாம் மூடி இருக்குன்னு. என்ன பிரதர் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க, ஏதாவது ஒன்று பார்த்து கொடுங்களேன் அப்படின்னாரு. இல்லை வாய்ப்பு இல்லை. அப்போ நான் என்ன தான் பண்ணணுன்னாரு. சபை திறக்கிற வரைக்கும் சாகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். சபை திறந்து தண்ணியை வச்சுக்கிட்டு எத்தனை பாஸ்டர் தலை இருக்குதான்னு தேடினாங்க. அசட்டை முடியாது. கர்த்தர் எங்கிட்ட நேராக பேசினா தான் வரும். இவர்கிட்ட வேற நேராக வந்து சொல்லுவாங்க. அவர் தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதை கேட்டு பவுல்லேருந்து பேதுலேருந்து அத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஏசுநாதரே ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு. இவருக்கு தனியாக வந்து சொல்லணுமாம்மா. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஞானஸ்நானம் எடுக்காமல் வருகையில் போகவே முடியாது. மூன்றாவது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்லாம் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு யாராவது சொல்லுவாங்க. பெற்றுக்கொண்ட நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையின் மூத்த போதகர், அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்க போகிறவர். ஆவியானவர் உள்ள சபையில் தான் இந்த மாதிரி சத்தியங்கள் கிடைக்கும். ஆவி இல்லாத இடத்துல சத்தியம் இருக்காது. பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நாலாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடுள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? உலகத்துக்கே போகக்கூடாதா? அதல்ல. நீங்கள் உலகத்தாராக இருக்கணும், ஆனால் உலகத்தாராக இருக்கக்கூடாது. உலகத்தில் போகிறோம், வேலை செய்கிறோம், படிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அவர்களுடைய காரியங்கள் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. உங்களுக்குள்ளே மட்டும் இல்லை, சபைக்குள்ளேயும் வரக்கூடாது. இன்றைக்கி கடைசி காலத்தில் சபை எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி உலகத்தார் பண்ணுறதெல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் அதை பற்றி தான் பார்த்தோம். உலகத்தார் பண்ணுற எல்லாம் இங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடியதான பணப்பெருமை, ஜாதி பெருமை, அங்கே இருக்கக்கூடியதான அரசியல், அங்கே இருக்கக்கூடியதான சினிமாக்காரன் ஆட்டம், அங்கே இருக்கக்கூடியதான ஆடம்பரம் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ இன்னொன்று பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இன்னும் ஒரு சில சபைகள் மட்டும் ஆண்டவர் சொல்வார், பின்பறிப்புக்கென்று கொஞ்சம் பழங்களை விட்டு வைத்தேன்னு. அந்த மாதிரி கொஞ்சம் சபைகள் தான் சத்தியத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஆடம்பரமாக இருக்கிறது தான் சர்ச்சினே ஆகிப்போச்சு. கிராண்டாக இருந்தால் தான் சர்ச்சு. சத்தியத்தில் பேசுகிறவனுக்கு சர்ச் இல்லை. நல்ல சத்தியம் பேசுகிற ஊழியக்காரனை பார்த்தா அவங்க சொல்கிற வார்த்தை, பாவங்க அவர் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி சொல்கிறான். அவர் பாவங்க, சத்தியம்னு பேசி 2 வீலர் தான் வச்சுருக்கிறாரு. நானும் சொல்கிறேன், பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கிறாருன்னு. அனுசரித்து போ. யாரை அனுசரித்து போக? யார் அனுசரித்து போக? எலியா ஏசபேலை அனுசரித்து போயிருந்தால் பிரச்சனையே இல்லையே. ஆமாம் தானே? ஏசுநாதர் வந்து பரிசேயரை அனுசரித்து போயிருந்தால் பிரச்சனையே இல்லையே. யோவான் ஸ்நானகன் ஏரோதியாளை அனுசரிச்சிருந்தால் பிரச்சனையே இல்லையே. இவங்களோட சேர்ந்து நம்மளையும் நரகத்துக்கு போகிறதுக்கா? சத்தியத்தில் நில்லுங்க, பயப்படாதீங்க. இவங்களுக்கு முன்னாடி வேணா நம்ம பார்க்கறதுக்கு இப்படி இருப்போம், வித்தியாசமாக தோணுவோம். ஒரு நாள் வரும், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக கர்த்தர் அறிக்கை பண்ணுவார். அதுதான் சாட்சி. இவனுக்கு முன்னாடி சாட்சி வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ திட்டுவான், அடுத்த வருஷம் புகழுவான், அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பி திட்டுவான். சீமேய்க்கு பேரன் இவன்லாம். இவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியதுங்க. அண்ணே உங்களை மாதிரி இருக்காம்பா, அடுத்த வருஷம் அந்த ஆள் கிடக்கிறான் பைத்தியக்காரன்பா. அதனால் எந்த வகையிலும் நம்பாதீங்க. அதனால் யாரையும் உதாசீனமும் படுத்தாதீங்க. நான் சொல்கிறது, நமக்கு சாட்சி கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார்.
அவருக்காக தான் வாழணும். சபை வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவன் புகழ்றான் புகழல, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், தம்பி நீ இப்படிலாம் பேசினா ஒரு பையிலும் ஆஃபரிங் கொடுக்க மாட்டான், அதனால் நீ கொஞ்சம் பார்த்து பேசுனார். ஆவியானவர் சொன்னார், அவன் பேச்ச கேட்காதன்னார். எதுக்கு? ஆஃபரிங்காக ஊழியத்துக்கு வந்தோம்? வந்தது ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு. பரலோகம் கொடுக்காதியா இவங்க கொடுத்துட போகிறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் இவரை சொல்லலை, தப்பாக இருக்கு புரியா. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு எனக்கு எவ்வளோ கொடுக்கணும் அவனுக்கு தெரியாது. ஒரு தடவை திடீர்னு எடுத்து நிறைய கொடுத்துருவாங்க, சில இடத்துல குறைவாக கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு என்ன கொடுக்கும் என்பது பரலோகத்துக்கு நல்லா தெரியும். ஏற்ற நேரத்தில் சகாயத்தை அருளுகிற தேவன் அவர். அதனால் உலகத்துக்காக வாழாதீங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. சத்தியத்தில் நில்லுங்க. கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்போம், தேவனுக்கு முன்பாக நிற்போம். அல்லேலூயா. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது இங்கிருந்து ஒன்றையும் கொண்டு போக மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் மரணம் முந்தினாலும் சரி, வருகை முந்தினாலும் சரி, எதுவும் உங்கள் கூட வராது. ஆனால் ஒன்று கண்டிப்பாக வரும், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா வரும். உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருப்பார். எவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்லுங்கள். அவன் ரட்சிக்கப்படுறான் படலைங்கிறது 2வது, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்கள் வேலை தண்ணி மேலே விதை போடுறது, அதை முளைய செய்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் விளைய பண்ணுவார், அவருக்கு தெரியும். நீங்கள் நட்டுட்டு போயிட்டே இருங்க. நீர் பாய்ச்சத்துக்கு யாரையாவது வச்சிருப்பார். நீங்களே கணக்கு பண்ணி நியாயத்திற்கு பண்ணாதீங்க. உங்கள் அக்காக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டீங்களா, அவங்களாம் திமிர் பிடிச்சவங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. இவங்க பெரிய திமிர் இல்லாதவங்க. ஒரு காலத்தில் நம்மளே ரொம்ப திமிர் பிடிச்சவங்க தான். நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லும் போது கேட்க மாட்டான்னு தோணுச்சு, இவன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு தோணுச்சுன்னா கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உலகத்தில் எவன் வேணாலும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுங்கள். நான் அப்படி தான் நினச்சிப்பேன். நம்மளையே கர்த்தர் ரட்சித்துட்டாரு, அவங்கள ரட்சிக்க மாட்டாரா? நம்ம யாருங்கிறது தான் நமக்கு நல்லா தெரியுமே. நம்மளெல்லாம் ஆண்டவர் கொண்டாந்துட்டாருன்னா அவனெல்லாம் ஈஸியாக கொண்டாந்துருவார். உங்கள் வேலை சுவிசேஷம் சொல்கிறது. சொல்லுங்கள், 2 தான் நடக்கும். 1, திட்டுவான், இதுக்கு மேலே என்கிட்ட சொல்லாதம்மா விட்டுருங்க, அவனுக்கு ஜோம் பண்ணிட்டு விட்டுருங்க. இல்லையா, அதை ஏற்றுக்கொள்வான், அவன் உங்கள் கணக்கிலே பரலோகத்துக்கு வந்துடுவான். ஆண்டவருக்காக ஒரு திட்டு வாங்கிறதுக்கு என்ன கஷ்டம்? சுவிசேஷத்தை அறிவித்தது உங்களுடைய கடமை. அதனால் டெய்லி என்ன செய்யுங்க, ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லுங்கள். ஒரே ஒருத்தருக்காவது. அந்த ஒருத்தர் உங்களை அறியாமலேயே உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே வருவார்கள். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ இன்றைக்கி 2 நாள் செய்தி கேட்டோம், இதோட வருகையை பற்றின செய்தி அடுத்த வருஷம் அவர் கூப்பிடுவார் பார்த்துக்கலாம்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி. இன்னிலிருந்து படுக்க போகும்போது, ஆண்டவரே உங்களுடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது உங்கள் இருதயத்தில், உங்கள் ரத்தத்தில் ஊறிடணும். வரலாற்றுக்கு போகணும், எப்போ வந்தாலும் போகணும். பவுல் அதான் சொல்வார், நான் விட்டிங்கன்னா போயிடுவேன் பாரு, நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம், அதனால் இருக்கிறேன், இல்லைனா விட்டிங்கன்னா போயிடுவேன் பாரு. அந்த பரலோகத்தை பற்றின வாஞ்சை வந்துடணும், வருகையை பற்றின வாஞ்சை. 7வது, கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை. இந்த 6லும் கடைசி வரைக்கும் நீங்கள் நின்றீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லாரும்? எல்லாம் கண்களை மூடுவோம். சரியாக இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் நான் முடிச்சுடுவேன். ஒரே ஒரு காரியம், எல்லா கண்களை மூடுவோம், யாரும் இப்போ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். சரியாக இன்னொரு 3லேருந்து 5 நிமிஷம் நான் முடிச்சுடுவேன். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள், இந்த வருகையில் நீங்கள் போவீங்களா, எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏதாவது அதுக்கான தடை இருக்குதுன்னா அது உங்களுக்கும் தெரியும். யாரும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நீ என்னென்ன பாவம் சொல்கிறேன் செய்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். உங்கள் மனசாட்சி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது, அதுக்கு தெரியும். இந்த வருகையில் போகிறதுக்கு, ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு எது தடை? மாம்சமா, ஆத்மாவா, ஆவியா, எதுக்குள்ளே இன்னும் பலகீனம் இருக்குது? இன்னும் உங்கள் மாம்சம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருக்குதா? உங்கள் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்குதா?
உங்க ஆவி தேவன் தந்த தீபமா இருக்குது, இல்லை அணைஞ்சு போயிருக்குதா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்படி உங்களுக்கே சில காரியங்கள் தெரியுமானால் இதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற நேரம் இந்த ஒரு நிமிஷம் அதுக்கு தான். அமைதியாக ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே இன்னும் வருகையில் போகிறதுக்கு எது தடைன்னு. இந்த நேரத்தில் எல்லா கண்களையும் மூடி இருப்போம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கலை, தெரியாது, எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், அல்லது எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்காமல் இருந்தேன். கர்த்தர் இன்றைக்கி எனக்கு பேசியிருக்கிறாரு, நான் வருகையில் போகணும், தண்ணியில் மூழ்கி நான் ஞானசானம் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும், ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும். மற்றவங்கள கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. வேறு யார் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க. ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய சபையிலேருந்து வந்து உங்கள் சபையில் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் கொடுப்பாங்கன்னா அங்கே போயிடுங்க. கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க அங்கே போயிடுங்க. உங்கள் சபையில் தரமாட்டாங்க, எங்கள் சபையில் மூழ்கி ஞானசானம்லாம் கிடையாது அப்படின்றவங்க முடிஞ்ச உடனே இங்கே வந்து இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போங்க. அவங்க எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய சபையிலேருந்து வந்திருந்து உங்கள் போதகர் உங்களுக்கு தருவார்னா நீங்கள் அவர்கிட்ட போயே எடுத்துக்கொள்ளலாம். கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது கடைசியாக இந்த 2 நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். அவருடைய வருகையில் போகணும், குடும்பமாக போகணும். கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்க விரும்பவில்லை. இந்த கடைசி வாய்ப்பை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு இமைப்பொழுதை, ஒரு நிமிஷத்தை, அந்த கர்த்தர் கொண்டு போகிற அந்த தருணத்தை நான் இழக்க விரும்பலை. ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் வருகையில் போகணும் அப்படின்னு பிரயாசப்படுறவங்க, ஆயத்தப்படுறவங்கெல்லாம் அவங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன். 2 நாட்களும் கர்த்தர் நீர் பேசி இருக்கிறீர். திரளாய் ஜனங்க வந்திருக்கிறாங்கப்பா, மேலையும் கீழையுமா உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த கூட்டம் உமக்கு சித்தமானால் அப்படியே வருகையிலும் வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இங்கே வந்தவங்களில் ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவங்களா இராதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ வஞ்சியாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் கரங்களை உயர்த்தினாங்க. ஆண்டவரே, சீக்கிரத்தில் அவர்களை எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வழிவாசல்களை திறந்து கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் கனப்படுத்துவீராகப்பா. இந்த கூட்டத்தை நடத்தின ஊழியக்காரருக்காக, ஆண்டவரே, அவரை நம்பி கொடுத்திருக்கிற சபைக்காக, ஊழியத்திற்காக, இத்தனை ஆண்டு காலம் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர் என்று நின்று நடத்தினதுக்காக கர்த்தர் அவரை ஆசீர்வதிங்கப்பா. அவரையும் அவர் ஊழியத்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் வரும் அளவும் இந்த சத்தியத்தை சத்தியமாக ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, அவர்களை சுற்றிலும் வேலி அடைங்கப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் சபையும் ஆயத்தப்படுவதாக, அவர்கள் சபையும் உமக்கு முன்பாக நிற்பதாக, கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் அத்தனை பேரையும் பத்திரமாய் கொண்டு நம்முடைய சமூகத்தில் சேர்க்க, ஒரு ஆடு கூட காணாமல் போகாதபடி கொடுக்கப்பட்ட அத்தனையும் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதிங்கப்பா. வந்த ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அத்தனை பேரும் ஆண்டவரே சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.